வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். பார்த்துட்டு இருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். டெய்லி வியர், ஆஃபீஸ் வியர், வீட்டில் கட்டுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் சிம்பிள் பார்டர் இப்போ நம்ம பார்க்குறோம்னா ஜரி பார்டர் மாதிரியும் வருது. பின்னாடி வர சேரீகள் த்ரெட் பார்டர்லேயும் வருது. பிகினர்ஸ்லாம் இந்த சேரீயை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்று வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பிடிச்சிருந்தா மற்ற சேரீங்கெலாம் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் காட்டன் சேரீனா சுருங்கிடும், டெய்லி அயர்ன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருங்கி தான் செய்யும். ஹேண்ட் வாஷ் பெஸ்ட்டு உங்களுக்கு. நிறைய பேர் டைமில் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்கீங்க, ஓகே தான். மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அயர்ன் பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும். மிஷினில் போட்டாலுமே சேலைகளுக்கு மட்டும் தனியாக குயிக் வாஷில் போட்டு சோப்பெலாம் மைல்டாக போட்டு ஸ்பின்னிங் டைம் ரொம்ப கம்மியாக வச்சு அப்படி போட்டு எடுங்க, சேரீ லைஃப் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கஞ்சி போட்டுக்கலாம், இல்லை அயனிங் பண்ணி தான் கட்டணும். கண்டிப்பாக கையில் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சமாக மைல்டாக ஒரு கூலிங் தண்ணி, கொஞ்சம் ஜில்லுனுக்கு தண்ணியில் சோப் போட்டு 2 முக்கு முக்கி எடுத்துகிட்டு அலசிட்டு நீங்கள் புளியாமல் அப்படியே தண்ணி வடிகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடியில் போட்டிங்கன்னா அயனிங் கூட பண்ண தேவையே இருக்காது. கஞ்சியும் போட தேவையில்ல, அயனிங்கும் பண்ண தேவை கிடையாது. காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து வேர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டிஃபாக வேணும், சில பேர் காட்டணும், அந்த ஸ்டிஃபாக கட்டினா தான் பிடிக்கணுவாங்க ஆஃபீஸ் வேரில் யூஸ் பண்ணுறவங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கஞ்சி போட்டு கண்டிப்பாக அயனிங் பண்ணிங்கன்னா தான் இந்த சாரீஸ் உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையே கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணவங்களும் நீங்கள் கொஞ்சம் கையில் அப்படி நீவி விட்டிங்கனாலே அந்த சுருக்கம்லாம் போயிடும். நீங்கள் டெய்லி அழகாக கட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இந்த சேரீங்கெலாம் ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், பாருங்கள். அதில் பிடிச்சிருந்தா அதில் கூட பாருங்கள். ரொம்ப பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினீங்கன்னா. இந்த சேரீலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்போயும் சொல்கிற மாதிரி தான். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் உங்களுக்கு ஜாக்வால் ப்ளவுஸ். இது வேணும்னா 120, 110, 100 கலம்காரி எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் சேமாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் இந்த துணி பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் சைனிங்காக மாதிரி இந்த பாலிஸ்டர் கிளாத் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து காட்டன் கிடையாது, அதனால் உங்கள் விருப்பம் இருக்கிறவங்க மேட்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 120, 110 அந்த மாதிரி ஆகும். நிறைய பேர் வீடியோ அப்படியே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டைம் இருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் எங்களை இன்னும் மென்மேலே எங்களுக்கு சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அங்கே போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் எனி டைம் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களால் எப்போ எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் நான் உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அவைலபிள் இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிபே பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஜிபே பண்ணுங்கள். சேரீ வேணுன்றக்காக தயவு செஞ்சு வெளியே யாரையும் போயிட்டு எந்த ஹெல்ப்பும் கேட்டுறாதீங்க, பணம் வீணாகிவிடும். அதனால தான் சொல்கிறோம். கொரியர் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுற டேட்டையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃப்ரைடே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மண்டே தான் வரும். முடிஞ்சளவு ஒர்க்கிங் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க, இல்லை எங்களுக்கு பொறுமையாக வந்தால் போதுன்னா ஃப்ரைடே பண்ணுங்கள். சாட்டர்டே வரும், அப்படி இல்லைன்னா மண்டே வந்துடும். நாங்கள் டிஸ்பேச் மட்டும்தான் பண்ணுவோம். டெலிவரி கொரியர் ஆஃபீஸில் உங்கள் நியர்பை இருக்கிற கொரியர் ஆஃபீஸில் தான் டெலிவரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க லேட் பண்ணிடுறாங்க, இதை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிட்டா அது மறுநாள் வந்துடும் உங்களோட ஊரில் இருக்கிற கொரியர் ஹப்புக்கு. அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க எங்கள் டெலிவரி பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு டெலிவரி நிறையா இருந்ததுன்னா, டெலிவரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்ததுன்னா, உங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஐட்டம் வந்து தருவாங்க. உங்கள் ட்ராக் ஐடி சென்ட் பண்ணுறோம், நீங்கள் அதை
ஸ்டிச் பண்ணி கூட நீங்களே கூட பக்கத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா வாங்கிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறையா பேர் நாங்கள் டெலிவரி பண்ணோன்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி கொரியர் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. சரி, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்கன்றனால நாங்கள் பார்சல் போட்டு நீங்கள் கேட்குற அன்றைக்கி டிஸ்பேட்ச் தான் பண்ணுவோம். நீங்கள் எந்த கொரியர் அவைலபிலிட்டி நாங்கள் சொல்கிறோம். எஸ்டி கொரியர், ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அந்த கொரியர் ஆஃபீஸ் உங்கள் நியர்பை இருக்கிற ஊருக்கு வந்துடும். மறுநாள் காலையிலேயே டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. அது வரைக்கும் நாங்கள் கான்டாக்டில் தான் இருப்போம். நீங்கள் சொல்லலைன்னா கூட நாங்கள் கால் பண்ணி கேட்போம். அதனால் பயப்பட வேணாம். ஆன்லைன் பேமெண்ட்னால எல்லாம் பயப்படுறாங்க, உண்மை தான். கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிங்கன்னா அது இன்னும் அதிகமான நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். 100 வரைக்கும் ஒரு சேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறையா பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாங்கள் அதுவும் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க வாங்குங்க. கலெக்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கு அதுதான் முக்கியம். தேவை இருக்கிறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பொறுமையாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.